வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் எவ்வளவுக்கு உண்மையாக அது நிறைவேறி கொண்டிருக்கிறது என்பதை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. வேதத்தில் சொல்லப்பட்ட எந்த ஒரு காரியங்களும் வீணாக அது போகவே இல்லை என்பது இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விசேஷமான காரியமாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறது தானியேலின் புத்தகம் 12வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். 1335 நாள் மட்டும் காத்திருந்து சேருகிறவன் பாக்கியவான் என்று தானியேலுக்கு எழுதப்பட்ட அல்லது வெளிப்படுத்தப்பட்ட தீர்க்க தரிசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 1335 நாள் மட்டும் காத்திருந்து சேருகிறவன் பாக்கியவான். இந்த வசனம் இன்றைய காலத்திலே எப்படி நிறைவேறி இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க போகிறோம். என கண்பானவர்களே, நான் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நாம் உணர்வடைவதற்காக, மெய்யான தேவனை அறிந்து கொண்டு அவரிடத்தில் திரும்பி அவரிடத்தில் கிட்டி சேர வேண்டும் என்பதற்காக தானே ஒழிய மற்ற வேறு எந்த ஒரு காரியத்திற்காகவும் இல்லவே இல்லை. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, விசுவாசத்தோடு இதை நீங்கள் கேட்கவும் பார்க்கவும் வேண்டும் என்று நான் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். இந்த உலகத்தில் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவராக இருந்தாலும் அவர்கள் கீழ்ப்படியாமை நிமித்தம் அவர்கள் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த கானான் தேசத்திலிருந்து அவர்கள் துரத்தி அடிக்கப்பட்டார்கள். துரத்தி அடிக்கப்பட்ட அந்த இஸ்ரவேல் சமூகத்தினர் ஏறக்குறைய 2700 ஆண்டுகள் நாடு இல்லாதவர்களாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். பலவிதமான உபத்திரவங்கள், உலகம் முழுவதும் அவர்கள் சிதறி மற்ற நாடுகளில் போய் பஞ்சம் பிழைக்க போனவங்களை போல அவங்க சென்று 2700 ஆண்டுகள் மற்ற நாடுகளிலே அவர்கள் ஒரு அடிமைகளைப் போல வாழ்ந்தார்கள். அவர்களுடைய பாடும் அவர்களுடைய துக்கமும் மிகவும் கொடியது. எனக்கு அன்பானவர்களே, இந்த 2700 ஆண்டுகள் அவர்கள் நாடு அற்றவர்கள் ஆனதுனால அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்தை பல்வேறு விதமான இன மக்கள் ஆட்சி செய்தார்கள். அசீரியர்கள், கிரேக்கர்கள், ரோமர்கள், பைசாண்டியர்கள், அரபியர்கள், செலுக்கியர்கள், மமலுக்கியர்கள், ஒட்டமானியர்கள், துருக்கியர்கள், கடைசியாக ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்தார்கள். எனக்கு அன்பானவர்களே, இதிலே இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர்கள் அராபியர்கள், செலுக்கியர்கள், மமுலுக்கியர்கள், ஒட்டமானியர்கள், துருக்கியர்கள், இவர்கள் இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர்கள். இவர்களும் இந்த தேசத்தை ஆண்டு கொண்டே இருந்தார்கள். அன்பான சகோதரர்களே, இந்த காரியத்தை குறித்து வேதம் தானியேலின் புத்தகம் 12வது அதிகாரம் 12வது வசனத்தில் 1335 நாட்கள் மட்டும் காத்திருந்து சேர்கிறவன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்பான சகோதரர்களே, சகோதரியர்களே, என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 34வது வசனத்தின் படியும் எசேக்கியேல் 4ஆம் அதிகாரம் 4 - 6 முடிய உள்ள வசனங்களின் படியும் தீர்க்க தரிசனங்களின் படி ஒரு நாள் என்பது ஒரு ஆண்டை, ஒரு நாள் என்பது ஒரு வருடத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு நாள் என்பது ஒரு வருடத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. தானியேலின் முன்னுரைப்பின்படி இந்த 1335 நாட்கள் 1335 ஆண்டுகளை குறிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 1335 ஆண்டுகளை இது குறிக்கிறது. இதன் மூலம் நாம் மீண்டும் நம்முடைய தேசத்திற்கு எப்பொழுது திரும்புவோம் என்று யூதர்கள் ஒவ்வொருவரும் ஏங்கி காத்துக் கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு நாளும் பொழுது போகும் பொழுது ஒவ்வொரு யூதனும் தன் இருதயத்தில் எண்ணுவானாம், நான் என்றைக்கு என் தேசத்திற்கு போவேன் என்று சொல்லி. ஒவ்வொரு தகப்பனும் தன்னுடைய மகனிடத்துல நாம் சீக்கிரத்தில் நம்முடைய சுய தேசத்திற்கு போவோம் என்று தன் பிள்ளைகளுக்கு நம்பிக்கை ஊட்டுவார்களாம். எனக்கு அன்பான சகோதரர்களே, சகோதரியர்களே, தேவன் அவருடைய கனவுகளுக்கு ஒரு வழிவகை செய்தார். அதாவது 1914ஆம் ஆண்டு உலக மகா யுத்தம் உண்டானது. உலக மகா யுத்தம் ஏன் இதை இப்படி சொல்றாங்க அப்படின்னா, அதற்கு முன்னதாக அப்படி ஒரு யுத்தம் நடந்ததில்லை. ஆகவே அது உலக மகா யுத்தம் என்று சொல்லப்படுகிறது. இந்த உலக மகா யுத்தத்தில் ஐரோப்பாவின் பெரும் பகுதி ஜெர்மானியர்களின் ஆட்சியின் கீழ் வந்தது. ஐரோப்பாவின் பெரும்பகுதி ஜெர்மனியர்களின் ஆட்சியின் கீழ் வந்தது. ஜெர்மனியர்களும் இங்கிலாந்து தேசத்தாரும் பெரிய எதிரிகளாக, பரம எதிரிகளாக அந்த நாட்களில் இருந்தார்கள். இங்கிலாந்தில் இருந்த போர்க்கப்பல்கள், அந்த போர்க்கப்பல்களில் இருந்த பீரங்கிகளை இயக்குவதற்கு அசிடோன் என்கிற மருந்து தேவைப்பட்டது. அந்த அசிடோன் என்கிற மருந்து ஐரோப்பாவில ஒரு விதமான மரத்திலிருந்து பெறக்கூடிய ஒரு பொருளாகும். இந்த அசிடோன் என்கிற அந்த மருந்து கிடைக்காமல் போனதுனால இங்கிலாந்தினால ஜெர்மனியை மேற்கொள்வது கடினமாக இருந்தது.
பீரங்கிகளை இயக்குவது கடினமாக இருந்தது. அந்த நாட்களில இங்கிலாந்து தேசத்துல டாக்டர் சைம் வைஸ்மேன் என்கிற ஒரு யூத ஆராய்ச்சியாளர், அவரிடத்துல இங்கிலாந்து அரசாங்கம் உதவி கேட்கிறது. அப்பொழுது அந்த இங்கிலாந்து அரசாங்கத்திடத்துல அந்த டாக்டர் சைம் வைஸ்மேன் என்கிற அந்த யூத விஞ்ஞானி, ஒரு தொழிற்கூடமும் போதுமான அளவுக்கு எனக்கு சோளமும் கிடைத்தால் நான் நீங்கள் எதிர்பார்க்கிறது அந்த அசிடோன் என்கிற மருந்தை தயாரித்து கொடுக்க முடியும் என்று அவர் சொல்ல, அவருக்கு தொழிற்கூடமும் போதுமான அளவு சோளங்களும் அவருக்கு வழங்கப்பட்டது. எனக்கு அன்பான சகோதரர்களே, இதன் நிமித்தம் இந்த வைஸ்மேன் இவருடைய உதவினால, இவருடைய கண்டுபிடிப்பினால அந்த அசிடோன் என்கிற மருந்தை கொண்டு இங்கிலாந்து ஜெர்மனியை ஜெயித்தது. பீரங்கிகளால் தாக்கி ஜெர்மனியை ஜெயித்தது. ஹல்லேலூயா. அன்புக்குரிய சகோதரர்களே, இதற்கு நன்றி கடனாக 2/11/2017 அதற்கு முன்னதாக, அந்த 2017க்கு முன்னதாக அந்த போரில் வெற்றி கிடைத்ததற்காக வைஸ்மேனுக்கு இங்கிலாந்து அரசாங்கம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று அவங்க விரும்புறாங்க. ஆகவே வைஸ்மேன் இடத்துல கேட்கிறாங்க, நாங்க உங்களுக்கு என்ன செய்யணும், ஏதாவது உங்களுக்கு திரும்பி செய்யணும், நீங்க செஞ்ச காரியம் பெரியது என்று சொல்றாங்க. அதுக்கு வைஸ்மேன் சொல்றாரு, என்னுடைய ஜனங்கள் சுய தேசம் என்று தவிக்கிறார்கள், அவர்கள் தங்களுடைய தேசத்திலே குடியேறுவதற்கு நீங்க உதவி செஞ்சா நல்லா இருக்கும் என்று சொல்லி அந்த சைம் வைஸ்மேன் குறிப்பிட 2/11/1917 வருடத்துல இங்கிலாந்து அரசாங்கம் ஒரு பிரகடனத்தை வெளியிடுகிறது. என்ன பிரகடனம்னா, பாலஸ்தீனா பகுதியில, இஸ்ரவேலில, இன்றைக்கு இருக்கிற இஸ்ரவேலில இந்த யூதர்கள் குடியேறுவதற்கு ஆங்கில அரசாங்கத்துக்கு எந்த விதமான தடையும் இல்லை என்று ஒரு பிரகடனத்தை வெளியிட அது ஐக்கிய நாடுகளின் சபையும் அங்கீகரிக்கிறது. அதுவரையில எருசலேம் துருக்கியர்களினுடைய அரசாட்சியின் கீழ், அவர்களுடைய அதிகாரத்தின் கீழே, ஆளுகையின் கீழே அது இருந்தது. அப்போது துருக்கியர்கள் இந்த பிரகடனத்தை கேட்டு அவர்கள் சிரித்தார்கள். ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எகிப்தில் ஓடக்கூடிய நீல நிற அந்த நீல தண்ணீர் எருசலேமுக்குள் வருமானால் துருக்கியர்களுடைய கையில் இருக்கக்கூடிய இந்த எருசலேம் அவர்களால் பிடிக்க முடியும் என்று சொன்னாங்க. அதாவது என்ன பொருள் அப்படின்னா, எருசலேம் மலைகள் சூழ்ந்த ஒரு நகரம். எருசலேம் எகிப்தில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் மலையின் மேல் ஏற்றி எருசலேமுக்குள்ள கொண்டு வருவது என்பது முடியாத ஒரு காரியமாக அந்த துருக்கியர்கள் கருதினார்கள். எனக்கு அன்பான சகோதரர்களே, இந்த 2017 ஆண்டு நவம்பர் மாதம் 2ஆம் தேதி வெளியிடப்பட்ட பிரகடனத்தின் அடிப்படையில வைஸ்மேனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குறுதியை நிறைவேற்றும் பொருட்டு ஆங்கிலேய படைகள் துருக்கியர்களை எதிர்த்து முன்னேறுகிறது. எருசலேமுக்கு நெருக்கத்தில் அது போகும்பொழுது ஆங்கிலேய படைக்கு போதுமான தண்ணீர் பற்றாக்குறை வர அந்த தண்ணீரை எகிப்திலிருந்து குழாயின் வழியாக, பைப்பின் வழியாக எருசலேமுக்கு அவர்கள் கொண்டு வருகிறார்கள். இதை பார்த்து பிரமித்து போன துருக்கியர்கள் பயந்து நடுங்குகிறார்கள். அது மட்டுமல்ல, அப்போது உலகத்துல முதலாவதாக விமானங்கள் இந்த முதல் உலக மகா யுத்தத்தில் தான் பயன்படுத்தப்படுகிறது. அப்போது இந்த ஆங்கிலேய படை தளபதி என்ன செய்யறாருன்னா, எருசலேமுக்குள் எப்படி இருக்கிறது என்பதை சோதித்து அறியும்படிக்கு விமானங்களை அனுப்புகிறார். அதுவரையில விமானங்களை பார்த்திராத துருக்கியர்கள் இப்போது விமானத்தை பார்த்து பயந்து அவர்கள் ஓடி ஒளிகிறார்கள். எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்காமல் ஓடி போகிறார்கள். எனக்கு பிரியமான சகோதரர்களே, இந்த நிகழ்வுகள் எல்லாம் எதை நமக்கு வெளிப்படுத்துகிறது என்பதை நாம் தியானிக்க வேண்டும் என்றால், தானியேலுக்கு முன்னுரைக்கப்பட்ட அந்த 1335 ஆண்டுகள் எருசலேம் யூதர்களின் அரசாட்சி, எருசலேம் முஸ்லிம்களுடைய கைகளிலே இருந்தது. இந்த வெள்ளையர்களினுடைய, ஆங்கிலேயர்களுடைய முயற்சிக்கு பிறகு, எருசலேம் கைப்பற்ற பிறகு யூதர்கள் தங்கள் தேசத்துல அவர்கள் குடியமர்த்தப்பட்டனர். அல்லேலூயா. அது எந்த ஆண்டு என்றால் 1335 ஆண்டுகள் கழித்து அவர்கள் குடியமர்த்தப்பட்டனர். நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? 2700 ஆண்டுகள் தேசம் இல்லாதவர்களாக இருந்த அவர்களுக்கு வைஸ்மேன் என்கிற அந்த யூத விஞ்ஞானி கண்டுபிடித்து கொடுத்த அந்த மருந்தினால அதுக்கு நன்றி கடனாக ஆங்கிலேயர்கள் இப்போது என்ன செய்யணும்னு சொல்லி வைஸ்மேன் இடத்துல கேட்க, எங்கள் சுய தேசத்திலே நாங்கள் குடியேறுவதற்கு நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க ஆங்கில படைகள் எருசலேமை முற்றுகையிட்டு அதை மீட்டெடுத்தது, யூதர்களுக்கு கொடுத்தது. அல்லேலூயா. 2700 ஆண்டுகள் நாடற்றவர்களாக இருந்த யூதர்கள் அவர்கள் 1335 ஆண்டுகள் கழித்து இஸ்ரேலுக்குள் நுழைகிறார்கள். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, இதெல்லாம் வரலாற்று உண்மை. இதெல்லாம் புராண கதை இல்லை, இதெல்லாம் வரலாற்று உண்மைகள். அல்லேலூயா. இதெல்லாம் வரலாறு. அன்புக்குரிய சகோதரனே, வேதமும் பரிசுத்த வேதாகமும் வரலாறும்
பரிசுத்த வேதாகமும் அறிவியலும் ஒத்துப்போகக்கூடிய காரியங்களாக இருக்கிறது. ஒருவேளை அறிவியல் இன்றைக்கு பரிசுத்த வேதாகமத்தை குறைத்து சொல்லியிருக்கலாம், ஆனால் பின்னாடி வரக்கூடிய நாட்கள்ல அவ்வப்பொழுது அது தன் நிலையை மாற்றிக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, வரலாறும் இன்னும் வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அப்படியே வரலாற்றிலும் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கிறது. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி, நான் மீண்டும் சொல்கிறேன், தானியேலில் முன் உரைக்கப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம், தானியேல் 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல முன் உரைக்கப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் 1917வது வருஷத்துல அது நிறைவேறினது. அல்லேலூயா, நிறைவேறினது. 1335 நாட்கள் ஆண்டுகள் கழித்து யூதர்கள் தேவன் வாக்கு பண்ணினபடியே அவர்கள் தங்கள் சுய தேசத்திற்குள் குடியேறினார்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எனக்கு அன்பான சகோதரா, எனக்கு அன்பான சகோதரி, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றும் சத்தியமானவை. அவைகளுக்குள் எந்த மாற்றமும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஒருபோதும் அவைகள் மாறவே மாறாது. அல்லேலூயா. இவைகள் எல்லாம் எதை நமக்கு முன் குறிக்கிறது என்றால், இந்த தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேறினது என்றால் இயேசு கிறிஸ்து வருவார் என்று சொன்னதும் நிச்சயமாக நிறைவேறும். பிரைஸ் தி லார்ட். ஆகவே எனக்கு அன்பான சகோதரர்களே, அவருடைய வருகையின் அடையாளங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மனம் திரும்பவும் தேவனுடைய சமூகத்துல நெருங்கி சேருவோம். இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் உம்முடைய ஜனங்களுக்கு வாக்கு பண்ணினபடியே 1335 ஆண்டுகள் கழித்து நீர் அவர்களை தகப்பனே எருசலேமுக்குள் கொண்டு போய் சேர்த்தீரே. என் அன்பின் தகப்பனே, நீர் வாக்கு மாறாதவர் என்பதும் உமது சத்தியம் சத்தியமானது என்றும் விளங்கிக் கொள்கிறோம். அப்படியே நீர் வருவீர் என்று சொல்லப்பட்டதும் நிறைவேறும் என்று நிச்சயம் நம்புகிறோம். ஆண்டவராக இயேசுவே, நீர் இப்போது எங்கள் இதயங்களை ஆளுகிறாங்க. உம்மிடத்திலே உங்களுடைய வருகையிலே நாங்கள் உண்மை முகமுகமாய் சந்தோஷமாய் வரவேற்பதற்கு எங்களை தகுதிப்படுத்துகிறார்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.